அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக பரபரப்பு புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழக உளவுத்துறை மீது தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, வணக்கம். அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கியமான புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர்கள் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களின் தொலைபேசி எண்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக அதிமுகவினுடைய அந்த சட்டத்துறை வழக்கறிஞர்கள் சார்பிலே தற்போது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். அதில் நாங்கள் எங்களுடைய சோர்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது, தற்போது தமிழக அரசினுடைய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திரு செந்தில் வேலன் ஐபிஎஸ் அவர்தான் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய அந்த தலைவராக இருக்கின்றார். அவர் இது போன்று ஒட்டு கேட்பு பணிகளை ஆட்களை நியமித்து செய்து வருகின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய வியூகங்கள், நாங்கள் யார் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் தொலைபேசியை ஒட்டு கேட்கின்றார்கள். எங்களுடைய வியூகங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று புகார் மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரூபாய் 40 கோடி பணம் கொடுத்து இந்த மென்பொருள்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும், சமீபத்தில் கூட 92 நாடுகளிலே இது போன்ற ஐபோன்களே தற்போது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும், ஐபோன்களுடைய அந்த சாப்ட்வேர்ஸ் மூலமாக அவர்கள் யார் யாரிடம் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வாங்கப்பட்டிருக்கின்றது. எனவே பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த சாப்ட்வேர்களை அவர்கள் வாங்கி அதன் மூலமாக எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் யார் யாருடன் பேசுகிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்னென்ன பேசுகிறார்கள், என்னென்ன வியூகம் அமைக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு எங்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் என்பது ஒரு நியாயமான முறையில் நடைபெறவில்லை. எனவே தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் செயல்படுவது சட்டப்படி தவறு. அதாவது ஆர்டிகல் 19 பிரிவு 1 கீழ் பார்க்கும்போது இது சட்டப்படி தவறு என்றும், அதே போல ஆர்டிகல் 21 போன்றவற்றை எல்லாம் குறிப்பிட்டு இது சட்டப்படி தவறான விஷயம் என்றும், தனி மனிதரை பாதிக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்லாமல் இது தகவலை திருடக்கூடிய விஷயம், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்றும் சட்டப்பிரிவுகளை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நியாயமான தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் புகார் மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் மீது 2 தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதே போன்றதொரு புகாரை தெரிவித்திருந்தார். செய்தியாளர் சந்திப்பிலே எங்களுடைய செல்போன் எண்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது, எங்களுடைய குடும்பத்தார், நெருங்கிய நண்பர்கள் போன்றவருடைய செல்போன்கள் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டு திமுகவிற்கு தகவல் பரிமாறப்படுகிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். தற்போது அதிமுகவும் அதே புகார் மனுவாகவே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.